அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுடைய வாழ்வில் இது பிரம்மன் எழுதிய விதி. இவதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாதங்களை விட இந்த புரட்டாசி மாதத்திற்கென்று ஒரு தனி பெருமையும் சக்தியும் இருக்குதுங்க. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகிய திருவேங்கடத்தை இன்னமுதன் வைகுண்டத்தை விட்டு பூவுலகின் திருவேங்கடமலைக்கு எழுந்தருளி கோவில் கொண்ட மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். அப்படிப்பட்ட இந்த மாதத்துல மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாதம் முழுவதுமே மகர ராசியினருக்கு வருமானம் எந்தவித ஏற்றத்தாழ்வுமின்றி ஒரே சீராக இருக்குங்க. உங்களுடைய ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சனி சஞ்சரிப்பதால ஒரு சிறு விஷயங்களுக்கு கூட நீங்க அதிக அலைச்சலையும் உழைப்பையும் சந்திக்க வேண்டியிருக்கும். அதுவும் உங்களுடைய ராசிக்கு திருதிய குருவினால் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்குங்க. இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுமார் 15 மாதங்களுக்கு பிறகு ராகுவினால் ஏற்பட்ட நிலை அர்த்தாஷ்டக தோஷம் நிவர்த்தியாவதால குடும்பத்தில் பல மாதங்களாக மனதை அரித்து வந்த பிரச்சனை இந்த புரட்டாசி மாதத்துல நல்லபடியாகவே தீர இருக்குதுங்க. மகரம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால அவரால் ஏற்படும் பிரச்சனைகளுடைய கடுமை அவ்வளவாக இருக்காதுங்க. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் சுபபலம் பெற்றிருவதால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பா நீங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசியில் சனி பகவான் வக்ரத்தில் இருப்பதால வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்கள்ல ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் மகர ராசியினருக்கு இந்த புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மாதத்தினுடைய கடைசி வாரத்துல கேது கன்னிராசிக்கு மாறுவதால குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்குங்க. ஆன்மீக சிந்தனைகள்ல மனம் ஈடுபடும். குரு பகவானுடைய வக்ரகதியினால குழந்தைகளுடைய நலன் பற்றி கவலை அதிகரிக்குங்க. ஆனாலும் அவை தற்காலிகமானது என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது உங்களுடைய மனதிற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குது. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பு கடினமாக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்கு. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை பயக்குங்க. சக ஊழியர்களினால் புதிய பிரச்சனைகள் ஏற்பட்டு நல்லபடியாகவே தீருங்க. இந்த நாட்கள்ல குறிப்பா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மட்டுமில்லாமல் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் யாரையும் பகைத்து கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய பணி உண்டு என்று இருப்பது உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்திற்கு மிகவும் நல்லதுங்க. அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் மகர ராசியினருக்கு ராகுவினுடைய அனுகூல ராசி மாறுதலினால் நல்ல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசியினருக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைப்பதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். அதனால இந்த காலகட்டங்கள்ல அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த புரட்டாசி மாதம் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அமைஞ்சிருக்குது. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல அலைச்சலும் ஓய்வில்லாத உழைப்பும் சனி பகவானுடைய வக்ரகதியினால் உங்களால் தவிர்க்க இயலாதுங்க. இருந்தாலும் கூட நீங்கள் பாடுபடுவதற்கு ஏற்ப
லாபமும் கிடைக்க இருக்குது. இதுவரை அனுகூலமற்ற பாதையில சஞ்சரித்த ராகுவும் சுபபலம் பெற்று திகழ்வதால புரட்டாசி 21ஆம் தேதியிலிருந்து நல்ல லாபமும் முயற்சிகள்ல வெற்றியும் கிடைப்பது அனுபவபூர்வமாக உங்களால் காண முடியுங்க. இந்த மாதத்தினுடைய 3வது வாரத்தில் புதிய முதலீடுகள்ல நீங்க ஈடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதால தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இந்த முயற்சிகள்ல எளிதில் வெற்றியும் கிடைக்க இருக்குது. சந்தை நிலவரம் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக மாறும் என்பதால லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைப்பது உங்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதா அமைய இருக்குது. மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுவது உங்களுக்கு அரியதோர் ஒரு வரப்பிரசாதம் என கூட கூறலாங்க. இந்த காலகட்டங்கள்ல நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு புதிய படங்கள் நடிப்பதற்கு அழைப்புகள் வருங்க. பட தயாரிப்பாளர்கள் தைரியமாக பொது படங்கள்ல முதலீடு செய்யலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு அதிக முயற்சியின்றி கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்க இருக்கு என்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துல கன்னிராசிக்கு கேது மாறுகிறாரு. இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதுவும் இந்த மாதத்தினுடைய முதல் 2 வாரத்துல கிரக நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இதனால பேச்சில் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் வாரத்திலிருந்து கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாற இருக்குதுங்க. இதனால் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட செல்வாக்கை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. உயர்மட்ட தலைவர்கள் முக்கியமாக கட்சி விவகாரங்களில் உங்களை கலந்தாலோசிப்பார்கள். தொண்டர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை நீங்க இப்போது எதிர்பார்க்கலாம். மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கல்விக்கு அதிபதியான புதன் அனுகூலமாக இல்லைங்க. சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மைகளை இந்த மாதம் எதிர்பார்ப்பதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாதுங்க. படிப்பிற்கு உட்கார்ந்தால் அசதியும் உறக்கமும் அதிகரிக்குங்க. ஜென்ம ராசி சனியால் சிறு உடல் உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுமான வரையில் சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் நல்லதுங்க. ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய அவசியத்தை கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சிறிதளவே அனுகூலமாக இருப்பதால வயல் பணிகள்ல உழைப்பு அதிகமாக இருக்குங்க. வயல்களினுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். அளவிற்கு மீறிய தண்ணீர் வரத்தால் பயிர்கள் சேதமடையுங்க. விழிப்புடன் செயல்படுவது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சக்தியுள்ள அன்பர்கள் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, திருக்காளகஸ்தி ஆகிய திருத்தலங்களில் ஏதாவது ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வருவது சக்தி வாய்ந்த பரிகாரம் ஆகுங்க. மற்றவர்கள் திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமை தோறும் தீபத்தில் நெய் சேர்த்து வருவதில் நல்ல பலனை அளிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மகர ராசியினருக்கு.